Hi students, good evening. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சி டெட்டு எஸ்ஜிடி எல்லா எக்ஸாமுக்குமே வந்து 6th to 12th ஹிஸ்ட்ரி பாக்ஸ் கண்டென்ட் ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6th-லேருந்து 12th வரலாறு ஃபுல்லாகவே வந்து பாக்ஸ் கண்டென்ட் சரிங்களா. அதாவது நிறைய கொஸ்டின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இப்போ வந்து நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் பாக்ஸ் கண்டென்ட்ல என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் சரியா. ஃபர்ஸ்ட் இதை வந்து பாருங்க, வரலாறு என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு, அதுதான் வந்து வரலாறு. வரலாறு என்ற சொல் வந்து எந்த மொழி சொல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிரேக்க மொழி சொல். ஹிஸ்டோரியா அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து தான் வந்து ஹிஸ்டரி அப்படிங்கிறது வந்து வந்தது. ஹிஸ்டோரியா இருக்கு பாருங்க, ஹிஸ்டோரியா அதை வந்து இதற்கான பொருள் வந்து விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். அது மாதிரி வந்து நாணயவியல் அப்படின்னா என்னன்னா நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா நாணயவியல் அப்படின்னு வந்து சொல்றோம். கல்வெட்டியல் அப்படின்னா என்ன அப்படின்னா கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான ஒரு துறை தான் வந்து என்னன்னா கல்வெட்டியல் துறை அப்படின்னு வந்து சொல்றோம். தம்மா தம்மா அப்படிங்கிறது வந்து என்ன மொழி சொல் அப்படின்னா பிராகிருத மொழி சொல். இது சமஸ்கிருதத்தில் தர்மா என்னப்படுகிறது. இதன் பொருள் வந்து அறநெறி அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். நெக்ஸ்ட் வந்து ஆந்த்ரோபோலஜி, அதாவது மானுடவியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா. மானுடவியல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றிய படிப்பது வந்து மானுடவியல் அப்படின்னு வந்து சொல்றோம் சரியா. இது வந்து 2 கிரேக்க மொழியில் ஆந்த்ரோஸ் மனிதன், லோகோஸ் என்பது எண்ணங்கள், அதுல இருந்து தான் வந்து மானுடவியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின், உங்களுக்கு தெரியுமா சரியா. இந்திய தொல்லியல் துறையின் தந்தை யாரு அப்படின்னா அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். இந்த இந்திய தொல்லியல் துறை வந்து 1861 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட துறை அந்த ஏஎஸ்ஐ அப்படின்னா ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இதோட அப்ரிவேஷன். இதோட தலைமையகம் வந்து எங்க, இந்திய தொல்லியல் துறையோட தலைமையகம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லி. முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் உண்டு. ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கர்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த ஊர்ல தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து முதிர்ச்சி அடைந்த கரப்பா காலத்தை சார்ந்தது சரியா. அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் வந்து செம்பு. இதெல்லாமே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் வந்து எங்க இருக்குன்னா நீலகிரி மாவட்டத்தில் உள்ள இன்னும் வந்து சில கிராமங்களில் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுமே வந்து பொறுத்துகள், அந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பொறுத்துகளை வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் அப்படின்னா கிழக்கு, அது எங்க இருக்கு அப்படின்னா அவங்களோட இவங்க வந்துட்டு யாருன்னா மனிதர்கள், இது வந்து அவங்களோட வாழ்விடங்கள் கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோசெபியன்ஸ், ஹோமோ ஹெபிலிஸ் வந்து தென்னாப்பிரிக்கா, ஹோமோ எரக்டக்ஸ் அவங்க வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, நியாண்டர்தால் இதெல்லாமே ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். யுரேசியா மற்றும் யுரேசியா, அந்த யுரேசியாங்கிறது நம்ம எதை சொல்றோம்னா ஐரோப்பா மற்றும் ஆசியாவை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா யுரேசியா அப்படின்னு வந்து சொல்றோம். ப்ரோ மெக்கான்ஸ் அப்படின்னா பிரான்ஸ். அது மாதிரி ஃபீகிங் மனிதன் எங்க அப்படின்னா சீனா, ஹோமோசெபியன்ஸ் வந்து ஆப்பிரிக்கா. அது மாதிரி வந்து ஹெல்டர் பார்க் மனிதன் வந்து லண்டன். இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த வாட்ச் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வரைக்கும் வந்து நிறைய டிஎன்பிஎஸ்சி டெட் ஹிஸ்டரி கொஸ்டின்ல வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே வந்து இருக்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து அதான் அந்த மானுடவியல் என்ன அப்படிங்கிறது வந்து திருப்பி அதான் மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி தான் மானுடவியல். அதுக்கப்புறம் வந்துட்டு மொகஞ்சதாரோவின் தொல்பொருள் ஆராய்ச்சி இடம் வந்து உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால், அதாவது மொகஞ்சதாரோ வந்து உலக பாரம்பரிய தலமாக வந்து யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எந்த நாகரிகம்னா மெசபடோமியா நாகரிகம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய வாட்டி வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு வந்து முற்பட்டதுன்னா 6500 ஆண்டுகளுக்கு வந்து முற்பட்டது. அது மாதிரி வந்து சிந்து சமோலி மக்கள் வந்து ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னா சிவப்பு நிற மணிக்கற்கள். இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சிந்து சிவப்பு. நம்ம ஆப்ஷன்ல வந்து கருப்பு சிவப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, தப்பு. கரெக்டான ஆப்ஷன் வந்து சிவப்பு நிற மணிக்கற்கள் தான்.
அது மாதிரி வந்து சிந்து சமவெளி மக்களுக்கு வந்து இரும்போட பயன் வந்து முற்றிலும் வந்து தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் எழுத்து வடிவம் யாரால் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா சுமேரியர்களால் வந்து உருவாக்கப்பட்டது. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சீன நாகரிகம், அடுத்து எகிப்து நாகரிகம், அடுத்து சிந்துவெளி நாகரிகம், அடுத்து வந்து மெசபடோமியா நாகரிகம். இதுதான் வந்து இதோட காலக்கோடு. அதுக்கப்புறம் வந்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை வந்து தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு பயன்படுது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் வந்து கார்பன் 14 அதை பயன்படுத்தி தான் வந்து இந்த ஒரு பொருள் வந்து இது வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு வந்து முற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடுறாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து மெகர்கர் சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி அப்படின்னு வந்து ஏன் சொல்றோம் அப்படின்னா மெகர்கர் வந்து புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். பாகிஸ்தான் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்கள் உண்டு. மக்கள் வந்து வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதாக சான்று இங்கே உள்ளது. அதனாலதான் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து மெகர்கர் நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமாக்கன்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் வந்து கிடைத்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அது மாதிரி வந்து பாருங்க, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்று உடைத்து. இது வந்து புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி வந்து கல்வி நகரம். இதெல்லாமே வந்து கேட்டிருக்கிறாங்க. புகார் வந்து துறைமுக நகரம், மதுரை வந்து வணிக நகரம், காஞ்சி வந்து கல்வி நகரம். கேவிடி அப்படின்னா என்ன அப்படின்னா பொற்கை வஞ்சி தொண்டி. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா கேவிடி வளாகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது பாகிஸ்தானில் இன்றும் பொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல் நகர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. பொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்கள் பெயர்கள் உள்ள இடங்களே ஆப்கானிஸ்தானில் உள்ளன. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தான் ஆறு காவிரி லாலா என்ற பொருட்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேத காலம் எந்த ஆண்டுனா ஆமு 1500 முதல் 600 காலகட்டம். மாதிரி சபா சமிதி இதுவுமே வந்து கூற்று காரணத்துல வந்து ரிப்பீட்டடா கேட்கிறாங்க. சபா அப்படின்னா மூத்தோர்களை கொண்ட மன்றம், சமிதி அப்படின்னா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. சபா அப்படின்னாலே வந்து பெரியவங்க, சரிங்களா, மூத்தோர்களை கொண்ட மன்றம். சமிதி அப்படிங்கிறது சொல்லிட்டு எல்லா மக்கள். மாதிரி பாலி என்பது என்ன அப்படின்னா ஒரு வகை வரி. ஒருவர் தனது விவசாய மகசூல் அல்லது கால்நடைகளில் 6ல் ஒரு பங்கு, அதாவது 60 ரூபா உனக்கு இன்கம் கிடைச்சது அப்படின்னா நீ வந்து 10 ரூபாய் வந்து என்ன பண்ணும், கொடுத்துடணும். அது அந்த வரிக்கு பேர் தான் வந்து என்ன வரினா பாலி வரி அப்படின்னு வந்து சொல்றது. கேட்பாங்க, ஏதாவது எத்தனை பங்கு பாலி வரி வந்து எத்தனை பங்கு வந்து 6ல் ஒரு பங்கு. நெக்ஸ்ட் வந்து பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் மெகாலித்திக் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது. மெகாலித்திக் என்பது கிரேக்க சொல். மெகா என்றால் பெரிய, லித் என்றால் கல், அதை சேர்த்துதான் வந்து மெகாலித்திக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்டரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் பெரிப்ளஸ், இதுவுமே முக்கியமானது, யார் வந்து குறிப்பிடுகிறார் அப்படின்னா பெரிப்ளஸ். மாதிரி 4 வேதங்கள் ரிக், யஜூர், சாம, அதர்வன. இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா எது வந்து ஃபர்ஸ்ட் வரும்? ஃபர்ஸ்ட் வந்து ரிக்கு, 2வது வந்து யஜூர், 3வது வந்து சாம, 4வது வந்து அதர்வன. சரியா? மோட்சம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதலை தான் நம்ம என்ன சொல்றோம்னா மோட்சம் அப்படின்னு வந்து சொல்றோம். ரைட்டா? அது மாதிரி வந்து அழித்து எரித்து சாகுபடும் வேளாண்மை முறை. இம்முறையில் வந்து நிலத்தின் மீது உள்ள செடி கொடி மரங்கள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும். அந்நிலத்தில் குறுகிய காலகட்டத்தில் வேளாண்மை செய்து அதன் பின் அந்த நிலம் வந்து கைவிடப்படும். பின்னர் மக்கள் வேறொரு இடத்தில் இதே போன்று வேளாண்மை செய்யும். அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லலாம், அழித்து எரித்து சாகுபடி. அதாவது ஒரு மரம் செடி கொடியெல்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்த என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எரிச்சு மரத்தை எல்லாம் வெட்டி அதை வந்து தீ வச்சு எரிச்சுட்டு திரும்ப அந்த இடத்துல வந்து வேளாண்மை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வேளாண்மை பண்ணி அறுவடை பண்ணி முடிச்சு அதே மாதிரி வேற இடத்துல வந்து பண்ணுவாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா அழித்து எரித்து சாகுபடி வேளாண்முறை. நெக்ஸ்ட் வந்து வேத காலத்தை வந்து 2ஆ வந்து வகைப்படுத்தலாம். தொடக்க வேத காலம், பின் வேத காலம். தொடக்க வேத காலம் வந்து 1500 இருந்து 1000, பின் வேத காலம் வந்து 6000 இருந்து 600. சரியா? நெக்ஸ்ட் வந்து
இந்தியாவின் இடைவெளி இடைவெளி அப்படின்னு என்னன்னா நடுநிலைவெளி. உலக சுகங்களின் மீது தீவிரமான பற்றும் இல்லாமல் அதே சமயம் கடுமையான தவ வாழ்வை மேற்கொள்ளாமல் இருப்பதே வந்து இடைவெளி. அதாவது உலக சுகங்கள் தீவிரமான, அதாவது ரொம்ப வந்து சுகவாசியாவும் இல்லாம, ரொம்ப வந்து என்னது தவ வாழ்க்கை, ரொம்ப வந்து முனிவராகவும் இல்லாம நடுநிலைமையா வாழ்றாங்க இல்லையா, அவங்களதான் நம்ம வந்து இடைவெளி அப்படின்னு வந்து சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட தேசிய குறிக்கோள்கள் என்ன அப்படின்னா சத்தியமேவ ஜெயதே. இதுக்கு வந்து தமிழ் மீனிங் வந்து வாய்மையே வெல்லும். இது வந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. சரியா? அது மாதிரி வந்து இது வந்து என்னன்னா சிந்து சமவெளி நாகரிகம் வந்து எப்படி வந்து மக்கள் வந்து என்னென்னலாம் பயன்படுத்தினாங்க, அவங்களோட அன்பும் அமைதியும் வந்து எப்படி இருந்தது, அவங்களோட வீழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மனித பாரம்பரிய பரிணாம வளர்ச்சி நிலைகள் எப்படி ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தாங்க, அடுத்து அவங்களுக்கு தொடக்க கால மனிதன் வந்து எப்படி அவங்களோட ஃபேஸ் கட் வந்து எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுழற்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து தெரிந்து கொள்வோம்ல இருந்து வலிமை மிக்க பேரரசர் அசோகரை பத்தி ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இவரது ஆட்சியில் தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு வந்து பரவியது. அசோகரோட ஆட்சி காலத்தில் எப்படி வந்து இவர் வந்து புத்த மதம் மீது வந்து புத்தர் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு அமைதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் வந்து புத்தர். சரியா? அசோகர் வந்து எப்படி இந்த அசோகர் வந்து ஒரு பெரிய ஒரு அரசர். அதாவது கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதை வருந்தி இனிமே வந்து இந்த இரத்த கலரியான நம்ம போர்க்களம் வந்து வேண்டாம், நம்ம வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை வந்து வாழணும். அதனால வந்து என்ன பண்றாருன்னா புத்த மதத்தை உலகம் எங்கும் வந்து பரப்புறாரு. அதைத்தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அது எந்த போருக்கு அப்புறம் வந்துட்டு அசோகர் வந்து புத்த மதத்தை பின்பற்றினார் அப்படின்னு கேட்டோம்னா கலிங்க போர். சரியா? அது முக்கியமானது. வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் வந்து யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அசோகர் தான். அது மாதிரி வந்து உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவரும் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அசோகர் தான். இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம் தேசிய கொடியில் இடம்பெற்ற 24 ஆரக்கால் சக்கரமும் அசோகர் நிறுவிய சாரநாத் கல் தூணில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது. 3 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விலங்குகளுக்கு தனியா மருத்துவமனை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சாலைகளை வந்து அவர் நிறைய வந்து சாலைகளை வந்து மேம்படுத்தி இருக்கிறாரு. அப்புறம் வந்து அசோகர் அந்த சாரநாத் கல் தூண்ல இருந்து தான் வந்து நம்ம தேசிய கொடியில இருக்கிற 24 அந்த 6 சக்கரம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து எடுத்திருக்கிறாங்க. முத்திரையில இருந்து பெறப்பட்டது. இதுல இருந்து அசோகரத்தை முக்கியத்துவம் வந்து நம்ம அறிவோம். அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேய வரலாற்று அறிஞர்கள் வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் அவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய ஆய்வுகள் பண்ணி கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வந்து வெளியே கொண்டு வந்தது. இவங்க 3 பேர் தான் வந்து இந்த அசோகரோட சிறப்புகளை வந்து வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க. அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம், ஜேம்ஸ் பிரின்சப் அண்ட் வில்லியம் ஜோன்ஸ். இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் என்னும் ஆங்கில எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார். அந்த நூலின் பெயர் வந்து என்ன அப்படின்னா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். முக்கியமானது யாரு அப்படின்னா சார்லஸ் ஆலன். ஓகேவா? முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொண்டனர். இதற்கான சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கச்சூனிலும் காணப்படுகின்றன. அசோகரின் பெருமையை நமக்கு வந்து எடுத்து சொல்கின்றன அப்படின்னு வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து அந்த சிந்து சமவெளியை பத்தி கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன மாதிரி மண்பாண்டங்கள் வந்து யூஸ் பண்ணாங்க, மண்பாண்டங்கள் வந்து எப்படி இருந்தன, சிவப்பு மண்ணத்தில் இருந்தன. அதாவது இந்த மண்பாண்டத்தோட கலர் வந்து சிவப்பு, அதுல வந்து கருப்பு கலர் வந்து பெயிண்டிங் வந்து போட்டிருப்பாங்க. சரியா? இதெல்லாமே வந்து கேட்டுக்கிறாங்க, கொஸ்டின்ல வந்து ரிப்பீட்டடா கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இது இருக்கு பாத்தீங்களா, அந்த நடன மாது, இந்த சிலை பேர் வந்து நடன மாது சிலை. இது வந்து எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹரப்பாவா மொகஞ்சதாராவா அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் குழப்பக்கூடிய ஒரு விஷயம். எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மொகஞ்சதாரோ. இந்த நடன மாது சிலை வந்து என்ன மெட்டீரியல்ல செஞ்சிருந்தாங்க அப்படின்னா வெண்கலம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஆப்ஷன்ல வந்து செம்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, செம்பை தூக்கி போட்டுருவாங்க. ஆனா வந்து ஆக்சுவலா என்ன மெட்டீரியல்ஸ்னா வெண்கலம். இந்த சிறிய பெண் சிலை கிடைத்தது நடன மாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சிலையை பார்த்த சர் ஜான் மார்சல், முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்கம் முறையை சார்ந்ததை நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனால் இது போன்ற உருவாக்கம் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா சர் ஜான் மார்சல். தமிழ்நாட்டின் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க.
முதுமக்கள் தாளிகள், இதாவது இறந்தவர்களின் உடல்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெரிய தாலி, அதாவது தாலி அப்படின்னா என்னன்னா மண்பாண்டத்துக்குள்ள வந்து போட்டு உள்ள வச்சு மூடி வச்சிருவாங்க, நிறைய உப்பு எல்லாம் போட்டு மூடி வச்சு அவங்க அதை வந்து புதைச்சிருவாங்க. இதைத்தான் வந்து முதுமக்கள் தாளிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த தாலி வந்து பாருங்களேன், இது வந்து பெருங்கற்கால நினைவு சின்னங்கள். இதுதான் வந்து நம்ம கொஸ்டின். அது மாதிரி கற்திட்டைகள். கற்திட்டைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா இறந்தவர்களை புதைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த புதைச்சா அந்த இரு பக்கம் இருக்கும், இதுக்கு நடுவுல வந்து புதைச்சிருப்பாங்க, அதுக்கு மேல வந்துட்டு ஒரு கல்லை தூக்கி வச்சிருவாங்க, பெரிய கல்லை. அதாவது கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படும். இந்த மாதிரி வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா காஞ்சிபுரம் மாவட்டம், வீரராகவபுரம், கும்மாள மருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம் ஆகிய இடங்கள் வந்து இன்னும் வந்து இந்த கற்திட்டைகள் வந்து காணப்படுகிறது. இது நம்ம கொஸ்டின்ஸ் ஏரியா நோட் பண்ணிக்கோங்க. காஞ்சிபுரத்துல வந்து வீரராகவபுரம், கும்மாள மருதுப்பட்டி அண்ட் நரசிங்கம்பட்டி, இது எல்லாமே வந்துட்டு இந்த கற்திட்டுகள் கிடைச்ச இடம். அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டிக்காட்டுகின்றன. மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியிலும், ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலும், கொடுமணலிலும் இது போன்ற நினைவு தூண்கள் வந்து உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள். அதுக்கப்புறம் வந்து நடுக்கற்கள் அப்படின்னா என்னன்னா இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் வந்து நடுக்கல். இது தனது கிராமத்தை கொடிய விலங்குகளிடமிருந்து அல்லது எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் முயற்சியில் மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரர்கள் நினைவாக நடப்படுவதாகும். திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள மானூர், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கொம்பை இடங்கள் நடுக்கற்கள். அதாவது ஒரு வீர மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க இறந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு கல் தூண் மாதிரி நிப்பாட்டி வச்சிருக்காங்க, அது பேர் தான் வந்து என்னன்னா நடுக்கற்கள் அப்படின்னு வந்து சொல்றோம். அதுக்கப்புறம் சமணம், ஜெயின் அப்படின்னு சொல்லி ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் வந்து தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து கர்மா அல்லது கர்ம வினை. இப்பிறவையில் ஒருவர் செய்யும் செயல்களை அவளுடைய பிற்பகுதியின் வாழ்க்கையும் அடுத்த பிறவிலும் அவர் வாழப்போகும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கை. அது மாதிரி வந்துட்டு இது முக்கியமான கொஸ்டின். மகாவீரரின் தலைமை சீடர் யாருன்னா கௌதம சுவாமி. இவர் தான் வந்து மகாவீரரோட போதனைகளை தொகுத்தார் அப்படின்னு சொல்றோம். அதன் பொருள் வந்து ஆகம சித்தாந்தம். ஆக மொத்தம் வந்து அந்த ஆகம சித்தாந்தம் இந்த நூலை தொகுத்தவர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கௌதம சுவாமி. ஓகேவா. அப்புறம் வந்து புத்த மாநாடுகள் வந்து எங்க நடந்தது, இது எல்லாமே ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் ஹிஸ்டரியில. முதலாவது புத்த மாநாடு வந்து எங்கன்னா ராஜகிரகம், இரண்டாவது புத்த மாநாடு வைசாலி, மூன்றாவது பாடலிபுத்திரம், நாலாவது வந்து காஷ்மீர். நெக்ஸ்ட் வந்து பேராணை அப்படின்னா என்ன? அரசரால் அல்லது உயர் பதவியில் இருப்பவரால் வெளியிடப்படும் ஆணை அல்லது பிரகடனம். நம்ம இப்ப ஜிஓன்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, அரசாணை, அதைத்தான் அந்த காலத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேராணை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இடைவெளி அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா முன்னாடியும். அடுத்து வந்துட்டு இவர் யாரு, புத்தர். வர்த்தமான இவர் வந்து மகாவீரர், சரியா. வர்த்தமானர் இயற்பெயர். பிறப்பு வந்து வைசாலிக்கு அருகே உள்ள குந்தி கிராமம், இது வந்து எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு. பெற்றோர் வந்து சித்தார்த்தர் திரிசலா, இறப்பு வந்து பவபுரி, பீகார். அது மாதிரி வந்து புத்தர் சித்தாந்த புத்தர், லும்பினி தோட்டம் எங்க இருக்குன்னா நேபாளம். சுத்தோதனா மாயாதேவி குஷிநகரம் உத்தரப்பிரதேசத்துலதான் வந்து இவர் பிறந்தாரு. நெக்ஸ்ட் வந்து சுவர் ஓவியங்கள். மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகைகளின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் வரையப்பட்ட ஓவியங்களை வந்து ஜாதக கதைகளை வந்து சித்தரிக்கின்றன அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மெகஸ்தனிஸ், கிரேக்க ஆட்சியாளர் செல்லுக்கஸ் நிகேட்டர் தூதுவர், சரியா. ரிப்பீட்டட் கொஸ்டின். செல்லுகஸ் நிகேட்டரோட தூதுவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தூதுவராக சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தவர் தான் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மெகஸ்தனிஸ். 14 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்த நூலின் பெயர் மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் பேர் வந்து இண்டிகா. இது வந்து ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. மௌரிய பேரரசை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இன்னும் ஒரு இந்த நூல் வந்து ஒரு முக்கிய சான்றாக வந்து உள்ளது, சரியா. இந்த மெகஸ்தனிஸ் வந்து யாருடைய அரசவையில் இருந்தார், அதான் நம்ம கொஸ்டின். சந்திரகுப்த மௌரியர். மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிகா. முடியாட்சி அப்படின்னா என்னன்னா முடியாட்சி அரசு என்பது ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசியோ ஆள்வதாகும். முடியாட்சி முறை அரசில் ஒரு குடும்பம் நீண்ட காலம் ஆட்சி செய்யும் போது அது அரச வழி வம்சமாக மாறுகிறது. இந்த அரசுகளை வைதிக வேற மரபுகளை பின்பற்றுகின்றன அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அசோகர் கல்வெட்டுகளோட எழுத்து முறை அப்படின்றதுனா பிராமி கல்வெட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு காந்தகாரில் வந்து கிரேக்க மற்றும் அராமிக்ல இருக்கு. வடமேற்கு பகுதியில் கரோஸ்தி அந்த லாங்குவேஜ்ல இருக்குது. அடுத்து வந்து 16 மகா ஜனபதங்கள் எத்தனை அப்படின்னா இந்த இருக்கு. மகா ஜனபதங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 16.
அங்கம், மகதம், வஜ்ஜி, காசி, மல்லம், குரு, கோசலம், அவந்தி, சேதி, வத்சம், பாஞ்சாலம், மச்சயம், சுரேசனம், அஸ்மகம், இந்த மாதிரி வந்துட்டு 16 மகா ஜனபதங்கள். யக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நீர், வளம், மரங்கள், காடுகள், காட்டு சூழல் ஆகியவற்றோட தொடர்புடைய ஒரு கடவுள். அந்த கடவுளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா யக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யக்ஷி அப்படின்றது யக்ஷாவின் பெண் வடிவம் தான் வந்து என்னன்னா யக்ஷி. நெக்ஸ்ட் வந்து நாலந்தா, யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு வந்து சொல்றோம். நாலந்தா வந்து பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம் தான் இந்த புத்த மடாலயம். நாலந்தா புத்தர்கள் காலத்தில் மிகப்பெரிய வந்து புகழ் பெற்றது. சரியா? நாலந்தா என்னும் சமஸ்கிருத சொல், இதோட அந்த பிரித்து எழுதுங்க பாருங்களேன். நாலந்தா, நா கூட்டல் அலம் கூட்டல் தா, இதுதான் வந்து நாலந்தா என்ற 3 சமஸ்கிருத சொல்கள் இணைப்பில் உருவானது. இதோட பொருள் வந்து என்ன அப்படின்னா வற்றாத அறிவை அளிப்பவர். நா அலம் தா, வற்றாத அறிவை அளிப்பவர் தான் வந்து அதற்கான மீனிங். அதுக்கப்புறம் வந்துட்டு ருத்ரதாமனின் ஜுனாகத் கல்வெட்டு அல்லது கிர்னார் கல்வெட்டு. இந்த கல்வெட்டு வந்து எதை பத்தி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சுதர்சனா ஏரி என்னும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ளது. இதற்கான பணிகளை வந்து யாரு காலத்தில் வந்து தொடங்கினாங்க அப்படின்னா சந்திரகுப்த மௌரியரின் காலத்தில் வந்து தொடங்கப்பட்டது. அசோகரின் காலத்தில் வந்து இந்த பணிகள் வந்து நிறைவு செய்யப்பட்டது. சரியா? இது எல்லாமே கொஸ்டின். ருத்ரதாமனோட கல்வெட்டு வந்து கிர்னார் அல்லது ஜுனாகத் கல்வெட்டு. அப்புறம் வந்துட்டு பண்டைய பெயர் தற்போதைய பெயர் ராஜகிரிகம், அது வந்து தற்போதைய பெயர் ராஜ்கிரி. பாடலிபுத்திரம் பாட்னா. கலிங்கா, அது வந்து ஒடிசா. ஓகேவா? அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் அப்படின்னு சொல்றது வந்து HG வெல்ஸ் வரலாற்று அறிஞர், அவர் தான் வந்து சொல்றார் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கனா என்னும் சொல் சரிசமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும். சங்கா என்றால் மன்றம் என்றும் பொருள். கனசங்கங்கள் சிறிய நிலப்பகுதியில் மேட்டுக்குடி மக்களை கொண்ட குழுவால் ஆளப்பட்டது. கனசங்கங்கள் சமத்துவ மரபுகளை வந்து பின்பற்றின அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மௌரிய பேரரசு. சரியா? இது வந்து மொத்தம் வந்து 85 பேஜஸ் வந்து இருக்குது. நான் அடுத்த வீடியோ வந்து இது வந்து பார்ட் 2ல வந்து பார்ப்போம். இதோட PDF வந்து தேவைப்படுறவங்க வந்து எனக்கு வந்துட்டு PDF சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.